ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கொள்ளு கருஞ்சீரக ரசம் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. நம்மளுக்கு வந்து சும்மா ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நான் ஓரளவுக்கு ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சமாக தான் நான் புளி எடுப்பேன். புளி உப்பு தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நான் ஊற வச்சிடுறேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயம் போட்டு நல்லா ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி நல்லாவே ஊற வச்சிடுறேன். ஏன்னா புளி நல்லா ஊறினா நல்லாயிருக்கும். இந்த கொள்ளு பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த கருஞ்சீரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்ப்பப்பையில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியேற்றக்கூடிய சக்தி வந்து அதுக்கு இருக்குது கருஞ்சீரகத்துக்கு. இந்த கொள்ளு ரசம் வந்து ஒரு நாள் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். கொள்ளும் கருஞ்சீரகத்தையும் சேர்த்து நீங்கள் பொடி பண்ணி கூட வச்சு கூட நம்ம சுடு தண்ணியில் போட்டு குடிச்சிங்கன்னா அது வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இது கொள்ளு கருஞ்சீரகம் ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கொள்ளும் கருஞ்சீரகத்தையும் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு போட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் ருசியாக இருக்கும். கொஞ்சமாக மல்லி, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வெடிக்கிற அளவுக்கு வரும். வாசனை சூப்பராக இருக்கும். இது வறுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வாசனை வந்து நல்லாவே இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெடிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நல்லா வெடித்த உடனே நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட பூண்டும் சேர்த்து அந்த வானல்லே வந்து நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா கொஞ்சம் கருகிறதுக்கு முன்னாடி வர அளவுக்கு எடுத்து அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கினேன். நம்ம ரசம் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள். வெடிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு பாருங்கள், நல்லா வெடிக்குது. இந்த கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி ஆன டைமில் நமக்கெல்லாம் கொடுப்பாங்க. கருஞ்சீரகத்தை பொடி பண்ணி அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு கர்ப்பப்பையில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வெளியே வரும்னு சொல்லுவாங்க. நம்ம வேறு எதுக்குமே நம்ம கருஞ்சீரகத்தை வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. நான் வந்து சப்பாத்தி போடும்போது அது கூட வந்து நான் எள்ளு போடுவேன். கருஞ்சீரகத்தையும் அது கூட மிக்ஸ் பண்ணி தான் நான் போட்டுட்ருக்கேன். அதனால் வதக்கின உடனே பார்த்திங்கன்னா ஜாரில் போட்டு நான் அரைச்சி வச்சுக்கினேன். அரைச்சதை வந்து நான் அந்த புளி சாறு வச்சுருக்கேன்ல அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கினேன். இதில் வந்து நான் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளியும் ஜாரில் போட்டு நல்லாவே நான் அரைச்சிக்கிறேன். அதையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ திரும்ப ரசம் வேணுமோ அந்த தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி நல்லா கை வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினேன். பாருங்கள், இது நல்லாவே மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஒரு